Hello friends, நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அனாயின்ஸ்ல படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. சோ நம்ம இந்த வீடியோல GE 3754 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் HRM குறி இம்பார்ட்டன்ட் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். சோ உங்களுக்கு 9 டேஸா பார்ட் A பார்ட் B பிரிச்சு கொடுத்திருக்கேன். இல்ல yellow கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அத படிச்சு வெச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வேணும் அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி அதர் செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் தனித்தனியா பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் எடுத்து நான் பாத்தீங்க அப்படினா GE 3754 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் அது குறி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் फ्रेंड्स பார்க்க போறோம். சோ உங்களுக்கு 9 டேஸா பார்ட் A பார்ட் B பிரிச்சு கொடுத்திருக்கேன். இல்ல yellow கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. யூனிட் 1ல பார்ட் B பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வெச்சுக்கோங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் HRMனா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசியும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெக்குயர்மெண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோஷியலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் பிகாஸ்ல கூட கேட்கலாம். ரெக்குயர்மெண்ட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. HR பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டாஃபிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இண்டெக்ஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கும் செலெக்ஷனுக்கு இருக்க டிஃபரன்ஷியேட் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோ-டீச் ரிலேஷன்ஷிப் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பன்சன் பிளான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 4ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் மென்டார் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 மார்க் வர அதிக சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மோட்டிவேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பன்சேஷன் என்னன்னு கேட்கலாம். கரியர் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 2 மார்க்ஸ் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மென்டார் கரியர் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெட்ரிசல் மெத்தட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ப்ராசஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் என்னன்னு கேட்கலாம். ஃபீட்பேக் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. BARS அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மாடல் கிரீவன்ஸ் ப்ரொசீஜர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. MBOனா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக GE 3754 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குறி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.